வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு ஹெல்த்தியான கேரட் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். மில்க் ஷேக்னாவே ஹை கேலரிஸ் இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ நான் வந்து லோ கேலரிஸில் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இதை ஏன் நான் லோ கேலரிஸ் சொல்கிறேன்னா, ரெகுலர் மில்க்கு பதில் நான் இப்போ ஆல்மண்ட் மில்க் வச்சு தான் உங்களுக்கு மில்க் ஷேக் செஞ்சு காட்ட போகிறேன். ரெகுலர் மில்க்கை விட ஆல்மண்ட் மில்கில் வந்து கம்மி கேலரிஸ், கேரட்டும் லோ கேலரிஸ். அதனால் இது ரொம்ப ஹெல்த்தி. இதை நம்ம எப்போ வேணாலும் செஞ்சு நம்ம இதை குடிச்சிக்கலாம். நம்ம ஏதாவது நம்ம ஹெல்த்தியாக குடிக்கணும், கேலரிஸ் கம்மியாக குடிக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹெல்த்தியாக நல்ல சுவையாக மில்க் ஷேக் குடிக்கணும்னு நினைப்போம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிங்க. இதில் வந்து லோ கேலரிஸ், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறது ரொம்ப சுலபம். வாங்க இப்போது ஹெல்த்தியான கேரட் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். நான் வீட்டில் செஞ்ச பாதாம் பாலை தான் ஒரு கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாதாம் பாலை எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு முதல்ல ஒரு வீடியோ செஞ்சு காட்டியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்து நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் ஒரு கப்பு பாதாம் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதே வீடியோவில் வந்து நான் அந்த செக்கையை தூக்கி போடாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நான் அந்த செக்கையை தூக்கி போடாமல் நான் வீட்டிலே காய வச்சு அதை காஞ்ச உடனே நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். கேரட் வந்து நல்லா தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. அது ஒரு அரை கப்பு. உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தேன் ஊற்றிக்கலாம். நம்ம கேரட்லேயும் பாதாம் மில்க்லேயும் ஸ்வீட் இருக்கும், அதுவே போதும்னா நீங்கள் அதை விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா கொஞ்சம் தேன் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். ஒரு பிளெண்டரில் ஒரு கப்பு பாதாம் பாலை ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட பாதாம் பவுடர் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர் போட்டுக்கோங்க. கேரட் அரை கப்பு, இதில் ஒரு கப்பு ஐஸ் போட்டுடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிக்கலாம். இதை பிளெண்டரை நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு கப்பில் ஊற்றிக்கலாம். ஏதோ நம்ம பண்ண ஹெல்த்தியான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த பாதாமோட ஃப்ளேவரெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஸ்வீட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் வந்து லோ கேலரிஸ் ஐஸ்கிரீம் விற்கும், அதை வாங்கி கூட ஒரு ஸ்கூப் போட்டு பண்ணிக்கலாம். அது பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். பட் இது வந்து கரெக்டாக இருக்குது. நமக்கு லோ கேலரிஸ்னால ரொம்ப மைல்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.